திருகோணமலை எப்படி இருக்குது திருகோணமலை? 28 வருஷமா இதில் இருக்கிறீங்க. தண்ணி குடிக்கிறா அம்மா இருக்குது சாப்பிடுவோம். ஆமைங்க அண்ணன் பார்த்தீங்கன்னா கோணத்துக்குள் வந்தா பரட்டின் மான் பாருங்க. மான் வணக்கம். மான் எப்படி இருக்கிற? நல்ல மானண்ணா. இது எப்படி அப்போ நான் சொல்லி போட்டுப்போம். இதுக்கு மான் நிற்கிது பாருங்க. மான் இது குட்டித்தாச்சி மான் கொஞ்சம் பயப்படுது. ஆனால் நல்லா இருக்குது. நல்ல புள்ளி மான். புள்ளி மான் தெரியும் தானே? புள்ளிங்கோ மாதிரி புள்ளி மான் இங்கே நிற்கிது. நீங்கள் வந்தீங்கன்னா பார்க்கலாம். நிறைய இருக்குது. நல்ல வடிவான இடம். இது நல்ல காட்டுவோம். இதோ பெரிய புளிய மரம் மாதிரி வரலாம். நல்ல விசாலமான மரம். இப்போ இங்கேருந்து நாங்கள் கோணேச்சர கோயிலுக்கு போக போகிறோம். இந்த பாதையால் பார்ப்போம் என்ன மாதிரி வந்து சாப்பிட போகிறோம். அதில் இந்த ஒரு சாப்பாடு கடை இருக்குது. சாப்பிடுவோம். ஆமைங்க சாப்பிடுவோம். யார்கிட்ட சமாதி? இங்கே ஆட்சி செய்த வெள்ளக்கார ஆக்கள சமாதி பாருங்க. கோணேஸ்வர கோயிலுக்கு போகிறதுக்குரிய வழி பாருங்க. நல்ல ஒரு வெட்ட வழிக்கெல்லாம் இருக்கு. திருவிழா நேரம் சிவராத்திரி நேரம் பார்க்கணும். நீங்கள் நல்ல ஒரு இதாக இருக்குது. கலகலப்பா தொப்பி அது இது என்ன ஒரு காலத்தில் நிறைய தமிழர்கள் இந்த கடையாக இருந்தால் இப்போ பாருங்க வேறு முழுக்க சிங்களவர்கள். அது யாராக இருந்தாலும் நான் பிரித்து பார்த்து சொல்ல வரையில நிலமரம் அப்படி. ஆனால் இப்போ வந்து கடையாக இருக்கிறது ஒரு காலத்தில் வீடாக வரலாம். அது எதிர்பார்க்கல. அது இது பாருங்க. இல்லை அம்மா மாறாக்க மேட்ட கடை இருக்குது. ஹலோ நல்ல சூப்பராக வச்சுருக்கேன். கருந்தறியா அந்த அன்னைக்கு இல்லைன்னா யாழ்ப்பாணத்தில் இருக்குது. இந்தியா பாருங்க. இதில் ஒரு ஆலமரம். ஆலமரத்துக்குள்ளுக்கு என்ன இது இல்லை மானுங்க தண்ணி குடிக்குது பாருங்க. மேட்ச் வச்சுக்காங்க சாப்பாடு. இதில் ஒரு இளநீ கடை. இங்கே நிறைய கடைகள் இருக்கு. தமிழர்களை காணல. அது பாருங்க. இந்த கடைகளில் கடை வச்சிருக்கவங்க ஒரு ஆளு. என்னடா இங்கே பாருங்க. தமிழ் நிலத்தில் இப்படி கேட்டாக இருக்கிறாங்க. வந்து என்னன்னு சொன்னால் இதில் சிங்களாக கடை போட்டிருக்கணும். தமிழாக்க கடை போடுறதுல நிறைய பிரச்சனை வருதாமன்னு சொல்லி ஒரு கதை வந்து ஓடுது. சரியாக தெரியல என்ன நடக்குதுன்னு குழந்தைல. இந்த பாருங்க காதில் கொழுக்கு வந்து இதெல்லாமே இனிப்பு பலகார வகைகள். கோணேச்சர கோயில் இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. ஒருத்தர் விற்கிறார் ஐயா. லிங்கேஸ்வரி
உங்களுக்கு பேர் லிங்கேஸ்வரியா? பா நல்ல பேர் பாருங்க, லிங்கேஸ்வரி. மாம்பழம், கூடை, வாழைப்பழம். எந்த இடமாம்மா? எந்த ஊர்? திருகோணமலை. எப்படி இருக்குது திருகோணமலை நிலவரம்? விலைவாசி எல்லாம் கூட கூட. இதான் உங்களோட கடை லிங்கேஸ்வரி? உங்களோட பேர்? 28 வருஷமாக இருக்குது. 28 வருஷமாக இதில் இருக்கிறீங்க. புறாக என்ன ஓணேஸ்வரம் கோயில் இந்த மாற்றங்கள் எப்படி இருக்குது இப்போ? இருந்ததை விட மாற்றம், நல்ல மாற்றம். ஆக்கள் எல்லாரும் மாதிரி நல்ல க்ரௌட் வருது, டூரிஸ்ட் கூட. டூரிஸ்ட். சரி அம்மா. தங்காலை மாத்திரை சைட்லேருந்து வந்துருக்கேன் பாருங்க. இதா இதில் ஒரு அண்ணன் இந்த ஸ்வீட் கடை அடுக்க கண்ணதை இதா இருக்குது. இஞ்சால வந்து இஞ்சாலம் இருக்குது. தமிழா? இவரா? வணக்கம். இந்த தொதல் அது இது எல்லாமே இது என்ன தொதல்லானே? சாம்பிள் பார்க்கலாமா டேஸ்ட் பண்ணி வீடியோக்கு? அண்ணா கடையில பேர் என்ன? சிங்களத்தில் உனக்கு எல்லாம் அது இன்றைக்கு சாப்பிட்டு பார்ப்போம். தொதல் திருவோணமலை கோணச்சில கோயில் வாசலுக்கு பக்கத்தில் இருக்கு பாருங்க. மங்கியா நல்லா இருந்தது. நல்ல ஒரு இனிப்பாரு. செந்தூரன் பாய். தேங்க்யூ. இல்லைன்னு என்னது அதோ அது இனிப்பு பண்ணி சாப்பிட்டுக்கலாம். என்னண்டா புர்காவோட இங்கே பார்த்தீங்கன்னா டெம்பிள் ஷாப். இதில் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். சிவருமான கோயில் அடிக்க வந்துட்டோம். இது வந்து போனோடனே இந்த ஒரு கோயிலையும் பைரவர் நிற்பார் பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்த வாசல் நல்லா இருக்குது. நல்ல ஒரு அமைதியான இடம். இங்கேருந்து பார்த்தா பாருங்க இந்த திருவண்ணாமலை கடற்கரை பீச்சுகள் எல்லாம் தெரியும். இதுதான் ராவணன் பட்டு அந்த காசு அறிஞ்சு சொல்கிற நினைக்கிற எல்லாம் நடக்குமான்னு சொல்கிறவன். ஜால போகலாம். கடிக்குமா? டேய் வருதுடா. டேய் வருதுடா. அம்மா அதுகள் வாழ்ந்த ஊர் தானே இது. கோயிலும் இல்லை, தண்ணி எடுத்து பிள்ளைக்கு கொடுக்குறோம். பிள்ளைக்கு கொடுக்குறா, அது குடிக்குது. மங்குஸ்தான் மாண்டேஸ் வாந்திக்கிறேன். குடும்பமாக வந்துட்டாங்க. ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கிறாங்க. எத்தனை அப்பாடா இல்லாமல் நல்ல ஒரு அமைதியாக இருக்குது. ஆக்கள் இருந்தால் கலகல பாருங்க. பின்னேற வந்தால் நல்லா இருக்குமே. இன்னும் கோயில் சிவன் ராத்திரிக்கும் ஞாயிற்றுக்கிழமையும் மட்டும்தான் சிறப்பு. இல்லை சிறப்புன்னா அந்த பின்னேறதில் வெயில் இல்லை கணக்கான இதோடு இருக்கும். இந்த பாருங்க சிவலிங்கம். ஏன் கிழக்கு பக்கம் வைக்காம இவரை மேற்கு பக்கம் வச்சுக்கணும்? என்ன காரணம் பண்ணுறது? திருக்கோணேச்சரம் கோணநாதர். வாங்க சுற்றி பார்ப்போம். எல்லா இடமும் குரங்கள் அடிக்க முடியும் போட்டிருக்கேன். நந்தி சிவலிங்கம். சந்திக்கும் கட்டுமான பணிகள் வேலையை இடம்பெற்று கொண்டு வந்தோம். டேய் அது கட்டுமான பணி. இது சோழ பீரியத்தில் கட்டின 14ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட 11ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட, அதாவது இந்த உருவாக்கப்பட்ட இந்த நந்தி சோழ பீரியட்னா 11ஆம் நூற்றாண்டு. 11ஆம் நூற்றாண்டில் இந்த அந்த காலத்து சிவலிங்கம். மற்றது இந்த நந்தி. மணி அடிச்சிடுவோமே போடா. இங்கே வந்து தொழிலுக்கு போகிறதுக்கு முதல் வந்து கும்பிட்டுட்டு தானே போகணும் அந்த பகுதியில்.
இருந்து பாருங்க அப்படி இருக்கான் நான் சிவலிங்கம் சிவபெருமான பின்பக்கம் கோயிலில் வாசல் வந்துட்டோம். பப்பாய் ஜூஸ் வாங்க. தேங்க்யூ. ஓகே என்னன்னு பார்த்தீங்கன்னா கோணச்சோவில் வந்தால் இந்த பழங்கள் தாரது பார்த்தீங்கன்னா அதிகமாக சிங்கில பக்கம் இந்த பழக்கம் நல்ல பழக்கம் இருக்குது. இது தமிழ்நாடு தான் இருந்தது. ஆனால் இப்போ எங்களை ஊரில் இருந்தது அதை பிறகு பாலப்பழத்தையும் அப்படியே ஐயரை கொடுத்துட்டு போயிடும். இப்படி போட மாட்டேங்க சொன்னதை நான் போடுவேன். எங்களுக்கு ஐயரை கொடுக்குற பிரச்சனை இல்லை, பக்கரா எங்களுக்கும் கிடைக்க வேணும். இதில் காசு போடுறதுக்குரிய இடம் இருக்குது. குத்தி இந்த அம்மா என்ன வடிவு நல்ல ஒரு அந்த இலை இதுக்கெல்லாம் வந்து பழைய கோயில் இதுல வெள்ளாட்டி கிடக்கு, உள்ளுக்கு கிடக்கு, கீழே கடலுக்கு அடியில் கிடக்கு. உண்மையை சொல்ல போனால் கடலுக்கு அடியில் தான் வந்து தமிழ்நாட்டை வரலாறே இருக்குது, புதஞ்சிருக்குது. அந்த அடியில் எந்த ஒரு கடலுக்குள்ள வேணாலும் கிடக்கும். அப்படியும் பூம்புகாரில் எல்லாம் கண்டுபிடித்தாங்க. அதே மாதிரி தான் இஞ்சாடி பக்கம் இலங்கை இந்த பழைய வரலாறுலாம் இந்தியாண்டுக்கு. அதாவது இலங்கை இந்த ஈழத்தமிழற்ற தலைநகரம்ன்றது வந்து திரிகோணமலை தான் இருந்தது. ஈழத்தமிழர் தலைநகரம் திருகோணமலை. இதெல்லாம் பெயிண்ட் அடித்து தான் நல்ல வடிவாக இருக்கும். இதுக்குள்ளால போகிறது பாறைக்குள்ளால அந்த காலத்துலேயே செதுக்கி வச்சுட்டாங்க. தொட்டில் குழந்தை வரம் பண்ணி தொட்டில். டேய் அது எனக்கு கிடைக்கும்டா. இந்த காலத்திலேயே இருக்கு. இது என்ன இது என்ன நடக்குது? பாருங்க சாரி சரியா, நான் கீழே போறேன். பா அங்கே போகணும். நான் நல்ல ஒரு இடம் உண்மையில். கொனைச்சிற கோயிலுக்கு போனால் அந்த ஒரு அமைதி கிடைக்கும்ன்றது அது இதுதான். மலையிலேருந்து எல்லா வகையான ஒரு அந்த வியூன்னு சொல்லி நான் பார்க்கலாம். அந்த இடங்களையும் முழு திருக்கோணச்சிற இந்த கரையும் தெரியும். இது வாராங்களா அங்கே கும்பிடுறேண்ணே? ராவணன் இவரான் ராவணனுக்குரிய சிலை. ராவணன் வாழ்ந்த இடம்தான் ஈழத்தவன் இலங்கை. இப்போ ரெண்டா வந்த பாதை பாருங்க, நல்ல ஒரு அமைதியாக இருக்கு. வெட்ட வழியாக இருக்கு. ஒருத்தர் சனத்தையும் காணல குறை உண்டைக்கு. மங்கிஸ் நிற்கிடாம கவனமாக இருக்கணும். இந்த பாருங்க இது பாருங்க. இவர் யார்? இவர் சரி இப்போ நாங்கள் மேலே வந்துட்டோம். சரி எங்களுடைய பயணம் முடிஞ்சுது. தூணும் இன்னொரு தூணை கொண்டு போய் முன் சந்தியில் வச்சிருக்காங்க. இது
ஆயிரங்கால் மண்டபமோ இந்த கோயில் இது அப்படியா? அந்த இது இங்கே கடலுக்கு எந்த எடுத்தவங்களோ? இதுவும் கடலுக்குள்ள இங்கே அகல் எத்தனை வருஷத்துக்கு முற்பட்டது? கிட்டத்தட்ட சோழர்கள் காலத்தில் கருத்தா கொழுப்பான் கொய்தான் என்ன மேவா மாம்பழம் மே மேங்கோ கொய்தான் இல்லை என்ன ஓகே ஓகே. இது திருவோணமலைக்கு கடற்கரை, திருவோணமலை கோணாச்சரத்தை தாண்டி இப்போ போய் கொண்டிருக்கிறோம். இப்போ என்னென்னா இங்கேருந்து வேறு டவுன் என்ன நகர்ப்புறத்துக்குள்ள போய் லிங்க் டவுனால் வந்து இப்போ இப்படியே முல்லைத்தீவு போகிறேன். முல்லைத்தீவு பாதை தான் இன்றைக்கு சம்பவம் இருக்குது. பார்ப்போம் எப்படி இருக்க மாட்டேது. தொடர்ந்து 2.5 மணித்தியாலம் முல்லைத்தீவுக்கு போய் அதில் நேரம் கிடச்சா யாழ்ப்பாணத்துக்கு தெரிஞ்சு கொண்டு போயிடுவேன், நிற்க மாட்டேன். சரியோ? அப்படியெல்லாம் நல்ல ஃபோக்கஸ். மற்ற ட்ரிங்கோ டவுன் இது வந்து சவுக்கமேர காடு. விஹார புத்தர் சிலையை கொண்டு வந்து வச்சுருவாங்க. புத்தரை பாவத்தை எங்கே வைக்கிறான்னு தெரியாமல் வைக்கிறாங்க. புத்தரை காட்டானுக்கு விட்டுட்டாங்க. சரி, இப்போ எந்த மதத்தையோ குறையா சொல்லல. நிலவரத்தை இதால் வெட்டி கிழக்கு மாகாண பண்பாட்டு திணைக்களம். இதான் மியூசியம், திருவண்ணாமலை சமுத்திர கப்பல் கொண்டாடு. rambutan, grapes, which place? From which place? This rambutan. அதான் தெரியல எங்க இருந்து வரது. දැන් මේ අර සීසන් ද මල් නෑ සීසන් තා මුල ෆස්ට් සීසන් තමයි මම කියන්නේ කලර් එක නෑ කලර් එක නෑ රෙඩ් කලර් නෑ මේකේ තමයි තියෙනවා இது இப்பதான் சீசன் தொடங்குது. ප්‍රයිස් එක වැඩි මල්වාන ගිහිලා බලන්න පුළුවන් ද ට්‍රීස් මල්වානේ නෑ කොහෙද මල්වාන අපිට නෑ නෑ තියෙන්නේ මාපිටිගම කිරින්දිවල සයිට් එකේ තමයි තියෙන්නේ කිරින්දිවල මල්වානේ නේම් එක විතරයි නේම් එක විතරයි ඕ ඕකේ ඕකේ හරි හරි குரலுக்கு இதா இருக்குடா, நல்ல இருக்கும். அந்த டிஜே எல்லாம் எக்ஸங்கம்பரானா அந்த மூஞ்சியை உடனே முடிச்சிடும். அந்த அந்த இத கதடா இல்லாட்டி தண்ணி வாய் இப்ப பாருங்க. இது மட்டிக்களி மட்டிக்களி என்ற இடம். இடத்தால அப்படியே லிங்கனை தாண்டி அன்றாபுரம் சந்திக்கு போய் அப்படி நாங்க வந்து எங்க அப்புறம் முல்லைத்தீவா முல்லைத்தீவு நாங்க போன ரோட் அதாலே நீ போகணுமா? எந்த ரோட் இல்ல மேப்பை போட்டுட்டு போகல.